இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஓகே, தொடர்ந்து நாம இது கிறிஸ்துமஸ் மாதமா இருக்கிறபடினால கடந்த 2 வாரங்களாக ப்ராஃபஸில இருந்து பார்த்தோம். ஏசாயாவில இருந்து நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நாம சுவிசேஷத்துல இருந்து பார்க்கலாம் அப்படின்னு யோசித்தேன். அதுலயும் முக்கியமாக வைஸ் மேன் என்று சொல்லப்படுகிற சாஸ்திரிகளை பற்றி கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு யோசித்தேன். ஆனா அதுக்கு முன்னால சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். இந்த பழைய ஏற்பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா துவக்கத்துல மோசே கிட்ட அல்லது இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட ஆண்டவர் பேசுவார். அப்ப இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தர் எங்கள்கிட்ட நேரடியா பேச வேண்டாம், மோசே எங்கள்கிட்ட பேசினா போதும் அப்படி சொல்லிடுவாங்க. அப்படி சொன்னோடனே ஆண்டவர் அவங்கள மலைக்கு மோசையை கூப்பிடுவாரு. கூப்பிட்டு பேசின பிறகு இந்த இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தர் எங்கள்கிட்ட பேச வேண்டாம்னு சொன்னதுனால பழைய ஏற்பாடு முழுவதும் வானத்திலிருந்து சத்தம் வந்ததா இல்லவே இல்லை. கர்த்தர் நேரடியாக ஜனங்களோட பேசவே இல்லை. ஃபுல்லாவே தேவ தூதர்கள், சொப்பனங்கள், தரிசனங்கள் வாயிலாகத்தான் கர்த்தர் பேசினார். அதோட வானத்திலிருந்து வந்த சத்தம் அப்படின்னு சொன்னா மோசேக்கு அப்புறமா வானத்திலிருந்து சத்தம் சொன்னா இதோ என் நேசகுமாரன், இவரில் மிகவும் பிரியமா இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் அதுக்கப்புறமா வந்த சத்தம். ஆண்டவர் அதுவும் இல்லாம போனதுதான் மல்கியாவுக்கு பிறகு. மல்கியாவுக்கு பிறகு வானம் மூடப்பட்டது போல ஒரு உணர்வு. யாருக்கும் எந்த சொப்பனம் கிடையாது, தரிசனம் கிடையாது, தீர்க்க தரிசனம் கிடையாது. ஒரு 400 ஆண்டுகள் இருண்ட காலமாக வாழ்ந்தாங்க. யாருக்கும் எந்த, கடைசியா சகரியால வாசிக்கலாம், தூதன் வெளிப்பட்டான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா 400 ஆண்டு ஆயிடுச்சு, அவங்க யாருமே தேவதூதனை பார்க்கல. ஆனா இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னால இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு ஓபன் ஆகி நிறைய ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி நடக்க ஆரம்பிச்சது. ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு ரொம்ப ஆக்டிவ் ஆயிடுச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறமா காபிரியல் தூதன் ரொம்ப பிஸி ஆயிட்டான். அது வரைக்கும் பாவம் வானத்துல அவனுக்கு எந்த வேலையும் இல்லாம சுத்திட்டு இருந்திருப்பான் போல் இருக்கும். ஒரே விசிட்டேஷன் தான், இங்க பூமிக்கு விசிட் பண்ணிட்டே இருந்தான். சோ சகரியாவோட பேசுறது, மரியாளோட பேசுறது, ஜோசஃபோட பேசுறது, மேய்ப்பர்களோட பேசுறது, இப்படி தேவ தூதர்களுடைய ஆக்டிவிட்டி. பிறகு சகரியாவோட ப்ராஃபஸி, சிமியோனுடைய ப்ராஃபஸி, அண்ணாளுடைய ப்ராஃபஸி, அப்படி ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி. பிறகு எலிசபெத்தோடைய சாங், மரியாளுடைய சாங், ஏஞ்சல்ஸ் உடைய சாங் அப்படின்னு சொல்லி அந்த சாங்ஸ் வேற ஒண்ணு நடக்குது. இப்படி பரலோகமே ஒரு பயங்கரமான பரபரப்புக்குள்ள இருந்தது போல இருக்கும். அந்த லூக்கா 1 அதிகாரம் 2 அதிகாரம்லாம், இதெல்லாம் இப்ப நான் சில பேராலெல்லாம் நம்ப முடியறது இல்லை. தூதர்கள் வருவாங்க, தூதர்கள் பேசுவாங்க, தூதர்களுடைய ஊழியம் இருக்குது, அதெல்லாம் கூட நம்ப முடியல. நிறைய பேர் வெறும் அறிவுக்கு நம்ம கவனம் செலுத்தும் போது நம்ம இந்த அற்புதங்கள், ஆண்டவருடைய ஆக்டிவிட்டிக்கு நம்ம ரொம்ப அலட்சியப்படுத்துறது கூட உண்டு. ஏன்னு சொல்லி சொன்னா இப்போ இது ஒரு அறிவுச்சார் உலகமா மாறிட்டதுனால தூதர் வந்தாரு, தூதர் என்கிட்ட பேசினாருன்னு சொல்லி சொன்னா அதை நம்மளே கிண்டல் பண்ணக்கூடிய அளவிற்கான சூழ்நிலை தான் இப்ப இருக்குது. அதனால அது ஒரு கிரிஞ்சா இருக்கும், அது ஒரு பூமர் அங்கிள் பேசின மாதிரி இருக்கும்ன்றதுனால நிறைய பேர் அதை சொல்றது கூட கிடையாது வெளியே, அந்த மாதிரின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, எப்பொழுதுமே நீங்க ஆண்டவரை நம்புனீங்கன்னா இந்த ஆவிக்குரிய ஆக்டிவிட்டிஸ், ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸை நீங்க நம்பணும். ஏன்னா ஏஞ்சல்ஸ்ன்றது ஹெவன்லி, அவங்க பேரே தூதர்கள் தானே. எப்படி அம்பாசிடர்ஸ் சொல்றோமோ அது போல ஒரு செய்தியை, ஒரு கலாச்சாரத்தை இங்க கொண்டு வர்றவங்க. அவங்க ஒரு ஹெவன்லி அசிஸ்டன்ஸ் மாதிரி நமக்கு. இந்த சிறியருக்குரிய தேவ தூதர்கள் அவர்களுக்கு ஊழியம் செய்வார்கள் அப்படின்னு போட்டிருக்கேன். சோ அப்படிதான் தேவ தூதர்கள்லாம் இருக்கிறாங்க, அந்த வேலைங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது. இப்ப ரொம்ப நாளா எங்கேயுமே யாருக்குமே எந்த ஒரு ப்ராஃபிட்டுக்கோ எந்த ஒரு ஆட்களுக்கோ எந்த தேவ தூதனும் வெளிப்படல. அந்த சமயத்துல சகரியா என்கிற ஒரு வயதானவர், அவர் ஆசாரிய ஊழியம் செய்யும் போது டக்குன்னு தேவதூதன் வருகிறார். தேவதூதன் காபிரியல் அவரை தேவாலயத்துல சந்திக்கிறான். அவருக்கு நம்ப முடியல. ஏன்னா 400 வருஷமா எந்த ஆக்டிவிட்டியும் இல்லை, தேவதூதர்களுடைய எந்த ஆக்டிவிட்டியும் இல்லை. முதலாக அதனாலதான் லூக்காவை படிக்கும்போது நமக்கு ஆச்சரியமா இருக்கும். என்னன்னா இந்த லூக்கா தான் பாருங்களேன்,
ஏன் வந்து சகரியாவில் ஆரம்பிக்கிறார் லூக்கா? சகரியாவில் லூக்கா 1வது அதிகாரத்துல அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிட்டுன்னு சொல்லி, யூதாயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்ற பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகள் ஒருத்தி. இப்படி இருவரும் வயது சென்றவர்களா இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி, எலிசபெத் மலடியா இருந்தபடினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள் அப்படின்றத ஏன் ஆரம்பிக்கிறாங்கன்னா, பழைய ஏற்பாட்டுல அல்லது யூதர்களுடைய ஃபோர் ஃபாதர், யூத குலத்தை தோற்றுவித்தவர் அப்படின்னு சொல்லப்படுகிற ஆபிரகாமும் குழந்தை இல்லாதவனாக வயது முதிர்ந்தவனாக இருந்தான். அங்க இருந்து ஆரம்பிக்கிறார். ஃபர்ஸ்ட் அவர் ஆரம்பிக்கிறது எலிசபெத் வயது முதிர்ந்த அந்த குடும்பத்துல ஆரம்பிச்சு, அடுத்தது நீங்க யார்கிட்ட வந்து தூதன் பேசுவான்னு பாத்தீங்கன்னா மரியாள்கிட்ட வந்து பேசுவார். மரியாள்னு நம்ம சொல்றதுதான் அவங்க பாஷையில மிரியம். மிரியம் அப்படின்றது மோசேயினுடைய சகோதரியை குறிக்குது. அப்ப முதல்ல ஆபிரகாம குறிப்பிடுகிறார், ஆபிரகாமோட லிங்க் பண்றார் கதைய, பிறகு மோசேயோட லிங்க் பண்றார். இந்த 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 மோசேயினுடைய அக்காவாகிய மரியம் தான், அல்லது மிரியம் என்று சொல்லப்படுகிற மரியாள் தான் இந்த மோசே என்கிற பாலகன், மோசே என்கிற குழந்தை பார்வோனுடைய குமாரத்தியின் கைகளில் போய் கிடைப்பதற்கு காரணமாக இருந்தவர். அதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு தன் தம்பி போய் அங்க கிடைச்ச உடனே அவளை வளர்க்கறதுக்கு நான் ஒரு தாய் ஏற்பாடு பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டது மிரியம். அதே போல இந்த உலகத்துல இயேசுவை கொண்டு வருவதற்கு இந்த மரியாள் தான் காரணமாக இருக்கிறாள் என்பதையும் அங்க அவரு மறைமுகமாக குறிப்பிடுகிறார். இதெல்லாமே வந்து அவங்க எழுதுற ஸ்டோரியினுடைய அந்த மெக்னிஃபிஷன்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம ஏற்கனவே எப்படி வந்து மார்த்தா, மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் படிச்சோம் இல்லையா சில வாரங்களாக, எப்படி அவங்க வந்து மெக்னிஃபிஷன்ட் அதை எழுதியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அது போல இதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். சோ ஏன் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன்னா, எப்பொழுதுமே இந்த வேதாகமத்தை படிக்கும்போது the birth of Israel story will be told in every அந்த ஒவ்வொரு பாஸ்காவிலையும் இந்த இஸ்ரவேலுடைய ஸ்டோரி திரும்ப 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 அவங்களுக்கு சொல்லப்படும். இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேல் எப்படி உருவாச்சு, எப்படி யோசேப்பு உள்ள போனாரு, எப்படி மோசே வெளியே கொண்டு வந்தாரு, எப்படி இந்த பஸ்காவை ஏன் நம்ம கொண்டாடுறோம், எங்க போறது நம்முடைய நோக்கம், ஏன் இந்த தேசம் ரொம்ப முக்கியம், இந்த கதைகள் பல வடிவங்கள்ல திரும்ப திரும்ப சொல்லப்படும். திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்றேன், இதை ஆழமா பதிய பண்ணுங்க. ஏன்னு சொன்னா நம்முடைய நோக்கம், இந்த ஜனங்கள்லாம் வந்து எப்படி ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இங்க இருந்து தப்பிச்சு பரலோகத்துக்கு போறதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் போல் இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம். நல்லா கவனிங்க, பரலோகத்துக்கு போறதுக்கு நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டியது இல்லை, செத்துட்டா போதும். இஃப் யூ ஆர் ரெடி, இன்னைக்கு நைட்டே போயிடுங்க. பரலோகத்துக்கு போறதுக்கு அது ஒண்ணுதான் வழிங்க. ஆனா பைபிள் என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னா, ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு சின்ன வட்டம், அந்த சின்ன வட்டத்தை கடந்து ஒரு பெரிய வட்டம்னு நீங்க போட்டீங்கன்னா, ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்ட அவனுக்கு மறுபடியும் ஜீவ விருட்ச கனியை கொடுக்கணும், ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின அந்த கானான திரும்ப மக்களுக்கு கொடுக்கணும், அடிமைத்தனமாக கொண்டு போகப்பட்ட மக்கள் மறுபடியும் நெகேமியா காலத்துல திரும்பி வரணும். இப்படி தேசத்தை விட்டு துரத்தப்படுகிறதும் மீண்டுமாக தேசத்துக்குள்ளாக சேர்த்து கொள்ளப்படுகிற கதை தான் சுவிசேஷம் அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டுல இயேசு சுவிசேஷம் சொல்லும் போது கூட, சுவிசேஷ கதையாக லூக்கா 15 அதிகாரத்துல சொல்லும் போது கூட, காணாமற் போன ஆடு, காணாமற் போன காயின், அதாவது காயின்னா ஆபேல் அவன் கிடையாது, இந்த காசு, காணாமற் போன காசு, காணாமற் போன குமாரன், வீட்டை விட்டு தூரம் போன குமாரன் மீண்டும் சேர்த்து கொள்ளப்படுகிற கதை தான் சுவிசேஷம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது பல வடிவங்கள்ல திரும்ப திரும்ப அவர்களுக்கு சொல்லப்படுது. அப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறது போல, இந்த மத்தேயு எப்படி ஸ்ட்ரக்சர் பண்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த இதை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்றாருன்னு சொல்லி சொன்னா, இயேசுதான் இந்த இஸ்ரவேல் அப்படிங்கிறத காண்பிக்கிறார். இயேசுதான் இஸ்ரவேல். எப்படி வந்து இஸ்ரவேலுடைய ஸ்டோரி மோசேல ஆரம்பிக்குதோ, அப்படி இயேசுவிலையும் இந்த கதை ஆரம்பித்து, எப்படி அந்த குழந்தை ராஜாவால கொல்லப்படுவதற்கு காத்திருந்ததோ, அதுபோல இயேசுவும்
ராஜாவால கொல்லப்படுவதற்கு தேடப்பட்டு பிறகு எப்படி மோசே எகிப்துக்கு போனாரோ அதுபோல இயேசுவும் எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டு பிறகு மறுபடியுமாக எகிப்திலிருந்து நம்முடைய குமாரனை வரவழைத்து எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைப்பேன். அப்ப அந்த குமாரன்ற ஒரு சிங்குலர் ஆளை குறிப்பிட்டாலும் கூட இஸ்ரவேல் ஜனங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இஸ்ரவேல தான் ஆண்டவர் குமாரன்னு கூப்பிடுறாரு. அப்ப இயேசு எப்படி காண்பிக்கப்படுகிறாருன்னு சொல்லி சொன்னா இஸ்ரவேலனுடைய கதையாக அவர் காண்பிக்கப்படுகிறார். முந்தி ஒரு இனமாக இருந்தது, இப்பொழுது ஒரு நபராக காண்பிக்கப்படுகிறது. முழு இஸ்ரவேல் கதையும் இயேசு என்கிற ஒருவரிலே கல்மினேட் ஆகுது. அதுதான் அவர்களுடைய சுவிசேஷம். ஏன்னா அந்த சுவிசேஷம் சொன்னவங்க எல்லாருமே லூக்காவை தவிர வேதாகமத்தினுடைய புதிய ஏற்பாட்டை எழுதின எல்லாரும் யூதர்கள் தான் அப்படிங்கிறது நமக்கு ஞாபகத்தில் இருக்கும். லூக்கா ஒரு ஆளு தான் யூதர் அல்லாத ஆத்தர். சோ எல்லா இஸ்ரவேலுடைய தீர்க்கதரிசிகள் அவர்களுடைய எல்லா வார்த்தைகளும் இஸ்ரவேலை பற்றி சொன்ன எல்லா வார்த்தைகளும் இந்த மேசியாவில ஃபுல்ஃபில் ஆகுது. இந்த மேசியாவில அது எம்பாடிட் ஆகுது, ஒரு உருவம் எடுக்குது எல்லா தீர்க்க தரிசனங்களும். அதனாலதான் இயேசு உயிர் தெழுந்து எம்மாவூர் ரோட்ல நடக்கும்போது மோசே முதல் சகல தீர்க்கதரிசிகளிலும் தம்மை குறித்து எழுதப்பட்டிருக்கிறவைகளை அவர்களுக்கு விளக்கி காண்பித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா தான், அதுக்கு முன்னால வரைக்கும் யாரும் இயேசு கிறிஸ்துவ இப்ப ஏசாயா சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏசாயா நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் பிறந்தார் அப்படின்னு சொல்லும் போது இயேசுவை தான் சொல்றோம்னு ஏசாயாவுக்கு தெரியாது. அவருக்கு தீர்க்கதரிசனம் சொல்றேன்னு தெரியும், ஆனா இயேசுவை தான் சொல்றோம் அப்படின்னு ஏசாயாவுக்கு தெரியாது. எந்த ஒரு தீர்க்கதரிசிக்கும் அந்த மாதிரி தெரியாது. இன்னும் சொல்ல போனா ஏர்லி கிறிஸ்டியன்ஸ் தான் அதை முதலாக இந்த எம்மாவூர் சீஷர்களிடத்துல இயேசு பேசியதன் அடிப்படையில கிறிஸ்தவ தியாலஜியன்ஸ் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா பழைய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவை தேட ஆரம்பிச்சாங்க. பழைய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவை தேடினதுனாலதான் மத்தேயு எழுதும்போது பல இடங்கள்ல தீர்க்கதரிசனம் நிறைவேறும்படி அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவங்க எல்லாம் என்ன நினைச்சாங்க தெரியுமா? ஏசாயா எழுதுனதா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அவங்க எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா இனிமே நடக்க போகிறதுன்னு நினைக்கல. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஏசாயா 2:4, அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. அதாவது இதுல என்ன சொல்லிருக்குன்னா, மண்வெட்டிலாம் பட்டயம்லாம் மண்வெட்டி ஆயிடும், ஈட்டிலாம் அரிவாள் ஆயிடும், இனிமே அவங்க யுத்தத்தை கற்பிப்பதில்லை அப்படின்னு சொன்னதுனால நம்ம ஆட்கள் அதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்றாங்க, எப்படி இன்டர்பிரேஷன் கொடுக்குறாங்கன்னா, இது பொதுவான இன்டர்பிரேஷன் என்ன, ஒரு வார் டூல்ஸ் எல்லாம், யுத்தத்திற்கான கருவிகள் எல்லாம் என்ன ஆகுதுன்னு சொன்னா, யுத்தத்திற்கான கருவிகள் எல்லாமே அக்ரிகல்ச்சர் கருவிகளாக, விவசாய கருவிகளாக மாற்றப்படுகிறது அப்படிங்கறத தீர்க்கதரிசனமா சொல்றாரு. நம்ம ஆளுங்க என்ன சொல்றாங்கன்னா, இது 1000 வருஷ அரசாட்சியில் நடக்கும், அங்கதான் யுத்தமே இல்லாம இருக்கும். அப்படி ஏசாயா சொன்னது இனிமே நடக்க போகிறதா நினைக்கிறாங்க. ஆனா ஆதி அப்போஸ்தலர்கள் அல்லது சபை தலைவர்கள் அப்படி நினைக்கல. இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் இன் தி ஃபியூச்சர். அவர்கள் கிறிஸ்துவிலே இது நிறைவேறினதாக பார்த்தார்கள். நிறைவேற போற தீர்க்கதரிசனமா அவங்க பார்க்கல. தீர்க்கதரிசனம் சொல்லபடி, எரேமியா தீர்க்கதரிசி சொன்னபடியே நிறைவேறிற்றுன்னு சொன்னாங்களே தவிர நிறைவேற போகிறது அப்படின்னு எங்கேயுமே சொல்லல. அவங்க என்ன பார்த்தாங்க, இயேசு வந்ததுனால இனிமே யுத்தம் இல்ல, சோ உலகம் எப்படி இருக்குன்றது எங்களுக்கு கவலை இல்லை, நீங்க உங்க பட்ஜெட்ல யுத்தத்துக்கு ஆர்மிக்கு எவ்வளவு ஒதுக்குறீங்களோ அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனா கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் யுத்தத்தை கற்பதில்லை, கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் பட்டயத்தை உருவாக்குவதில்லை. அததான் அவங்க தீர்மானம் பண்ணாங்க. ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறிடுச்சு. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இல்ல இனிமேதான் நிறைவேற போகுதுன்னு நினைக்கிறதுனால இன் காட் வி ட்ரஸ்ட்னு போட்டுக்கிற அமெரிக்கா தான் உலகம் ஃபுல்லா குண்டு போட்டுக்கிட்டு இருக்கு, அல்லது குண்டை கொடுத்து போட சொல்லுது. நம்ம ஆளுங்க அந்த கிறிஸ்தவ நாடுன்னு வேற சொல்லுங்கிறாங்க. அவங்க பேப்பர்ல அந்த பைசால இன் காட் வி ட்ரஸ்ட்னு போட்டு ஒரு முக்கோணம் போட்டு ஒரு கண்ணு போட்டிருக்காங்க, அது வேற இலுமினாட்டி சிம்பிள்னு வேற சொல்லுங்கிறாங்க. அதை பத்தி தெரியல, விவரம் தெரியல நமக்கு. ஆனா அததான் கிறிஸ்தவ நாடுன்னு சொல்றோம். அவங்க இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறினதா நினைக்கல,
அவங்கள உள்ளவங்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா நிறைவேற போகுது, நிறைவேறும் போது நிறைவேறிக்கிட்டோம், அது வரைக்கும் உலகத்தினுடைய கண்ட்ரோல் நம்ம கையில இருக்கணும், ஆகவே யுத்தத்தை நாம கற்பிப்போம், யுத்தத்துக்கான ஒதுக்கீடுகளை ஒதுக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதான் நம்ம புரிந்து கொள்ளணும், எப்படி ஃபுல்ஃபில் ஆயிருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். வேதத்தை படிக்கிற முறைகள் இப்படி இருக்குது, எல்லாமே அதுல நிறைவேறுகிறது. இப்போ மத்தேயு போவோம். மத்தேயு இன்னொருத்தர கூட நம்ம இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல எல்லாம் தனியாக தவிக்க விடப்படுகிறவர். யாரெல்லாம் என்னைக்காவது யோசேப்பை பத்தி பிரசங்கம் பண்ணி கேட்டிருக்கீங்க? யோசேப்புனா பழைய ஏற்பாடு யோசேப்பு இல்ல, அந்த யோசேப்பு இல்ல, இயேசுவினோட அப்பாவுடைய யோசேப்பு இருக்கார்ல, மரியாதை பத்தி எவ்வளவு பிரசங்கம் கேட்டிருப்போம் நம்ம. யோசேப்பை பத்தி பிரசங்கம் கேட்டிருக்குமா? பாவம், அவர் தனியா விடப்பட்ட. ஏன் தெரியுமா? பைபிள்ல யோசேப்பு பேசுனதே இல்ல. யோசேப்பு இப்படி சொன்னான் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட பைபிள்ல இல்ல. யோசேப்பு பேசவே இல்லை. ஆனா மரியாள்கிட்ட ஒரு முறை பேசின தூதன் யோசேப்பு கிட்ட 4 முறை பேசுகிறார். 4 முறை பேசுறார். யோசேப்பு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஆளு. அவரை பத்தி எடுக்கணும்னா அது ஒரு தனி நாள் எடுக்கணும். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் யோசேப்பு கிறிஸ்துவை இந்த உலகத்துல கொண்டு வருகிற அல்லது கிறிஸ்துவை இந்த உலகத்துல காண்பிக்கிற எத்தனையோ மறைவான மக்களுக்கு ஒரு அங்கீகாரமாக யோசேப்பு இருக்கிற. யோசேப்பு தான் கிறிஸ்து வருவதற்கு மிக முக்கியமான காரணம். சில சமயம் நமக்கு அது புரியறது இல்லை, அவங்க வாழ்ந்த காலம் நமக்கு புரியறது இல்லை. போன வாரம் நான் சொன்ன மாதிரி நமக்கு வந்து கிறிஸ்துமஸ் கார்டு பாக்குறதுனால அப்படியே இயேசு பிறக்கிற சமயம் பனி விழும் மலர்வன மாதிரி அங்கங்க பனி விழுந்து அப்படியே பூக்கள் பூத்து அப்படியே ஒரு மாதிரி ஸ்னோவி ஒயிட்ல ஒரு மாதிரி ஒரு கிலுகிலுப்பா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. அப்படிலாம் கிடையாது. அது ரொம்ப மோசமான ஒரு காலம் பாருங்க. ஒரு யுத்த காலம், ஒரு 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 அடிமைத்தனத்தின் காலம். மக்கள்லாம் சந்தோஷமா இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. அது வேற அந்த நேரத்துல பார்த்து எல்லாரும் ஆதார் கார்டு எடுத்து ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் வேற வந்து போச்சு. இந்த ஆதார் கார்டு எதுக்காக கேட்கறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். டாக்ஸ் போட போறாங்க, கூடுதலான வரி விதிக்க போறாங்க அப்படின்னு நமக்கே தெரியும் போது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காதா? அதெல்லாம் தெரியும் பாருங்க அவங்களுக்கு. அதனால அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு பெரிய கட்டுப்பாடு மிகுந்த ஒரு மக்களா இருந்தாங்க. கேவலப்படுத்துறதுல ரொம்ப சிறந்தவங்களா இருந்தாங்க. தாங்க தான் பரிசுத்தவான்கள், மற்றவங்க எல்லாம் குற்றவாளிகள்ன்ற மாதிரியே பார்ப்பாங்க. நான் பேசும்போது சில பேருக்கு இவர் அந்த காலத்தை பத்தி சொல்றாரா இந்த காலத்தை பத்தி சொல்றாரான்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். எல்லா காலமும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதனால சொல்லினுக்கிறேன் நான். புரியுதுங்களா? அப்ப அந்த மாதிரி நேரத்துல ஒரு வாலிப பெண், ஒரு இளம் பெண், ஒரு 15 வயது பெண் வந்து திடீர்னு ஒரு நாள் சொல்றா, பைப்ல எல்லாரும் தண்ணி அடிச்சிட்டு இருக்கும்போது, உங்களுக்கு தெரியுமா நேற்று தேவதூதன் வந்து சொன்னான், நான் கர்ப்பமாயிடுவேனா, தேவகுமாரனை சுமப்பனா அப்படின்னு உடனே எல்லாரும் விசில் அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? எங்கேயோ போய் கெட்டு போயிட்டு கதை சொல்லுது பாரு, கடவுள் வந்தாராம், இவங்கிட்ட பேசினாராம், கர்ப்பமாச்சான் அப்படின்னு எவ்வளவு பெரிய அவமானம் அவங்க சந்திச்சிருக்கணும் தெரியுமா? சரி, அது பரவாயில்ல, அது பெரிய அவமானம் அவங்களுக்கு இல்ல. அடுத்த ஒரு ஆள் மாட்டுறாரு பாருங்க, யோசேப்பு. அவரு மறைமுகமா தள்ளி உள்ளான்னு யோசித்திருக்கிறார். அவர் வந்து அவமானப்படுத்தணும்னு நினைக்கல. எப்படி நோவாவுடைய பிள்ளைங்க வந்து நோவாவுடைய நிர்வாணத்தை மறைத்தார்களோ அது போல இவங்க வந்து என்ன பண்றாங்க, இவங்க வந்து மறைமுகமா அப்படி கொஞ்சம் யாருக்கும் தெரியாம செஞ்சிடலாம் அப்படின்னு யோசிக்கிறான். புரியுதுங்களா? யோசேப்புனுடைய வார்த்தைகள் நமக்கு பேசுறதை விட ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் than வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வார்த்தைகள் பேசுகிறதை விட செயல்கள் மிக சத்தமாக பேசும் அப்படின்னு சொல்றதுனால யோசேப்பினுடைய செயல்கள் ஒரு நீதிமானுடைய கேரக்டரை நமக்கு காண்பிக்குது. நீங்க நம்பி இருக்கிற ஒருத்தர் உங்களுக்கு துரோகம் பண்ணா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்களேன். நீங்க ஒருத்தர் நேசிக்கிறீங்க, ஒரு 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 18 வயசு பையனா ஒரு ஒரு 15 வயசு பெண்ணை நிச்சயம் பண்ணிருக்காங்க. திடீர்னு அந்த பெண் கர்ப்பம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கேள்விப்படும் பொழுது இந்த 18 வயது பையனுடைய மனது எப்படி நொறுங்கி போகும் அப்படின்றத பாருங்க. அதை வந்து இவ்வளவு மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணணும்னா அவருக்கு அந்த அந்த வயதிலேயே எவ்வளவு பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி இருக்கும் அப்படின்றத பாருங்க. அப்ப அவர் வந்து காயப்பட்டிருப்பார் தானே. நம்ம எல்லாம் ஏன் மற்றவங்களை காயப்படுத்துறோம்னா நாம காயப்பட்டிருக்கிறதுனால. ஹர்ட் யாரு காயப்பட்டிருக்கிறோமோ அவர்கள் காயப்படுத்துவார்கள்.
ஆனா யோசேப்பு அவர் காயப்பட்ட போதும் தேவனுடைய சத்தத்தை கேட்டதுனால அவர் காயப்படுத்தல, காயப்பட்டு காப்பாற்றுகிறார். அவர் ஒரு ப்ரொடெக்டராக, ப்ரொவைடராக அவங்க பெத்லகேம் போய் ஆகணும் போது கூட சேர்ந்து அவங்கள சேர்த்துக்கிட்டு போறார். தேவதூதன் வந்து யோசேப்பு கிட்ட பேசுறாரு. அதெல்லாம் ஒரு படமா எடுத்தா எப்படி இருக்கும் பாருங்க. மரியாள் போய் யோசேப்பு கிட்ட சொல்லவே இல்லை. மரியாள் போய் ஏங்க என் மேல சந்தேகப்படாதீங்க, உண்மையிலே சத்தியமா சொல்றேன், தேவதூதன் தான் வந்து பேசினான், நான் இதை எப்படி உங்களுக்கு புரிய பண்ண போறேன்னு எனக்கே தெரியல அப்படிலாம் மரியாள் டென்ஷனே ஆகல. அவ பாட்டுக்கு அமைதியா பாட்டு பாடிக்கிட்டு உம்முடைய சித்தம் அப்படின்னு சொல்லி இருக்கிறா. ஏன்னா அவ வந்து இந்த விஷயம் எல்லாம் என்கிட்ட பேசின கடவுள் அவர்கிட்டயும் பேசட்டு அமைதியா இருந்துட்டாங்க பொழுது. அதனால தேவதூதன் அங்க போய் பேசுறா. அங்க மட்டும் இல்ல, ஒவ்வொரு முறையும் எகிப்துக்கு ஓடிப்போன்னு சொல்லும் போதும் பேசுறாரு. அப்புறம் எகிப்துல போயும் பேசுறாரு, நீ திரும்பி போ அப்படின்னு பேசுறாரு. சோ பழைய ஏற்பாடு யோசேப்பு எப்படி சொப்பனத்திற்கு பிரபலியமானவரோ அதே போலதான் புதிய ஏற்பாட்டு யோசேப்பும் சொப்பனத்துக்கு பிரபலியமானவர். இவரும் சொப்பனத்து மூலமாவே தான் பேசுவார். ஆனா இவருக்கு வாய்ஸ் இல்ல. பட் அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அத ரொம்ப குவாய்ட்டா செஞ்சிருக்கிறார். ரொம்ப அழகா அவருடைய வேலையை அவர் செய்து. உங்க பேர் வரல, உங்க குரல் கேட்கல அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நீங்க ஒரு யோசேப்பாக இருக்க முடியும். சரி, இப்போ அந்த சமயத்துல இந்த ஏரோது ராஜாவின் நாட்களில் 2வது அதிகாரத்துல யூதாயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து கேம்புக்கு வந்தவங்களுக்கு தெரியும் இந்த கிழக்கிலிருந்து வர்றதுன்னா என்னன்னு சொல்லிட்டு. பைபிள்ல வந்து எப்பொழுதுமே இந்த கிழக்கு மேற்கு அப்படின்றத நீங்க பாத்தீங்கன்னா அந்த டைரக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஏதேன் தோட்டம் வந்து கிழக்குல இருக்கும். அந்த ஏதேன் தோட்டத்தினோட வாசல் வந்து கிழக்குல இருக்கும். ஆண்டவர் வந்து ஆதாம் ஏவாளை தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பும் போது அந்த கிழக்கு வாசல் வழியாக வெளியே அனுப்புறார். அப்ப அவங்களுடைய டைரக்ஷன், அவங்களுடைய ஜேர்னி எப்படி இருக்குதுன்னா கிழக்கே நோக்கி இருக்கிறது. கிழக்குல வாசல் இருந்ததுனால கிழக்க நோக்கி இருக்குது. அவங்க வெளியே போகும்போது அந்த ஏரியா கிழக்கு. சோ அவங்க கிழக்கு நோக்கி போகும்போது தோட்டம் எங்க வந்துருச்சு? அவங்க முதுகுக்கு பின்னால வந்துருச்சு, மேற்கு பகுதியில வந்துருச்சு. இப்போ இவங்க ஜீவ விருட்சத்துக்கு நேரா திரும்பணும்னா கிழக்கிலிருந்து மனம் திரும்பி மேற்கு நோக்கி பயணம் செய்யணும். அப்ப நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே யாரெல்லாம் கிழக்கு தேசத்துக்கு போறாங்களோ, அதாவது மேற்கிலிருந்து கிழக்குக்கு போறார்களோ அவர்கள் கெட்டு போவார்கள், மரித்து போவார்கள், நஷ்டம் அடைவார்கள். இப்ப ஆசிரிப்பு கூடாரத்துல வாசல் கிழக்க இருந்தது. அப்ப மகாபரிசுரத்துக்கு போகும்போது கிழக்கிலிருந்து மேற்குக்கு பயணம் பண்ணணும். கிழக்கிலிருந்து மேற்குக்கு பயணம் பண்ண ஜீவனை நோக்கிய பயணமாக அது இருக்கிறது. இப்ப லோத்து எந்த தேசத்தை தெரிந்து கொண்டானா? கிழக்கு தேசத்தை தெரிந்து கொண்டான், நாசமா போனான். பாபேல் கோபுரம் எங்க கட்டப்பட்டது? கீழ் தேசத்தில், கிழக்கு தேசத்தில் கட்டப்பட்டது. பெத்லகேமில் இருந்து புறப்பட்டு மோவாபுக்கு போன நகோமி எல்லாவற்றையும் இழந்தாள். இப்படி யாரெல்லாம் மேற்கிலிருந்து கிழக்குக்கு போனார்களோ அவர்கள் எல்லாரும் நஷ்டம் அடைஞ்சாங்க. ஆனா இங்க என்ன சொல்லியிருக்கு? சாஸ்திரிகள் கிழக்கிலிருந்து புறப்பட்டு மேற்கு நோக்கி நகர்ந்தார்கள், ஜீவனை நோக்கி நகர்ந்தார்கள். இது ரொம்ப முக்கியம், புரியுதுங்களா? கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே? இவங்க இந்த சாஸ்திரிகள் இவங்க வந்து பெர்ஷிய சாஸ்திரிகள். இன்னும் சொல்ல போனா மேதிய பெர்ஷிய அரசாங்கம் நடந்துச்சு நேபுகாத் நேச்சாருக்கு பிறகு. பாபிலோன் சாம்ராஜ்யம் விழுந்த பிறகு மேதிய பெர்ஷிய ஆட்சி நடக்கும் பொழுது தானியேல் அங்க சாஸ்திரிகளுக்கு தலைவனாக இருந்தார். தானியேல் தான் இவர்களுக்கு நட்சத்திரங்களை வாசிப்பதை குறித்து சொல்லி கொடுத்திருக்கிறார்.
நட்சத்திரங்களை எண்ணுதல் ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு இல்லையா, இந்த நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் எண்ணு அப்படின்னு சொல்றாருல, அது சரியான மொழிபெயர்ப்பு எப்படி வருதுன்னா, இஃப் யூ கேன் ரீட் த ஸ்டார்ஸ் ரீட் அப்படி வருது. நட்சத்திரங்களை வாசிக்க கூடுமானால் வாசி. இந்த நட்சத்திரங்கள் கதை சொல்லுகிறது. இந்த நட்சத்திரங்கள் யாருடைய கதையை சொல்லுதுன்னா நம்முடைய கதையை சொல்லல. நம்ம ஜோசியம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, நம்முடைய தலையெழுத்து நட்சத்திரங்கள்ல இல்ல. ஆனா யாருடைய ஸ்டோரியை சொல்லுதுன்னா ஹிஸ்டோரி. ஹிஸ்டோரி தான் ஹிஸ்டரி. ஹிஸ்டோரி அதுதான் ஹிஸ்டரி. அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இப்ப தனுசு ராசி அப்படின்னா வில்லு வச்சிருக்கும். அப்புறம் கும்பம் அப்படின்னா தண்ணி ஊத்துற பரிசுத்தாவியானவர் ஊத்துற மாதிரி இருக்கும். அப்புறம் யூத ராஜசிங்கம்னா சிம்ம ராசின்னு இருக்கும். இந்த மாதிரி ரீட் பண்றாங்க. அந்த அந்த காலத்துல எல்லாம் இவ்வளவு தூரத்துல நட்சத்திரம் தெரியாது. இப்ப கூட இமயமலை பக்கத்துல போறவங்க அவங்க எல்லாம் சொல்றாங்க, ஈவன் கொரோனா வந்த போது இந்த கம்பெனி எல்லாம் மூடிட்டாங்கல்ல, ஒரு 2 மாசம் எதுவுமே நடக்கல, ஒரு 3 மாசத்துக்கிட்ட. அப்ப வந்து பல இடங்கள்ல நட்சத்திரங்கள் வந்து ரொம்ப பக்கத்துல தெரிஞ்சிருக்கு. பக்கத்துல இருந்த மாதிரி இருந்திருக்கு. பொல்யூஷனாலதான் நமக்கு அது தூரத்துல இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, அவங்க வந்து அழகா அதை வந்து பார்த்திருக்க முடியும். அந்த அந்த நட்சத்திரத்தினுடைய அமைப்பை வந்து அவங்க பார்த்திருக்க முடியும். சரி, எது எப்படி இருக்கட்டும். அந்த பெர்ஷியர்கள் வந்து என்னைக்காவது ஒரு நாள் இந்த ராஜ்யம் நமக்கு திரும்ப மீட்கப்படும், அப்படி ஒரு ராஜா எழும்புவாரு அப்படின்றதுனாலதான் இந்த நட்சத்திரங்களை எப்பொழுதும் அவங்க வாசிக்கிறவர்களாக இருந்தாங்க. இந்த சாஸ்திரிகள் என்று சொல்லப்படுகிறவங்க ஏதோ மந்திரவாதிகளோ அல்லது சின்ன சின்ன ஜோசியர்களோ கிடையாது. இவங்க வந்து ராஜ சமூகத்தை சேர்ந்தவர்கள், ராஜ வம்சத்தார்னு சொல்றாங்க. சில இடங்கள்ல கிங்ஸ்னே மொழிபெயர்த்து இருக்குது. மேஜி அப்படின்னு பல இடங்கள்ல சொல்றாங்க. அவங்க மெஜிஷியன் சொல்லுவாங்க. சில பேர் அவங்க அஸ்ட்ராலஜர்னு சொல்றாங்க. ஆனா பைபிள், இங்கிலீஷ் பைபிள் சில இடங்கள்ல அவங்கள வைஸ்மென்னும், சில இடங்கள்ல கிங்ஸ்னு மொழிபெயர்த்திருக்கு. அவர்கள் ராஜாக்களாகவே இருந்திருக்கிறார்கள். ஆக மொத்தம் அவங்க வந்து ஒரு ராயல் ஸ்டேட்டஸ் உள்ளவங்க. அதான் முக்கியம். அதே மாதிரி இந்த சாஸ்திரிகள் வந்து ஒரு 3 பேர் வந்தாங்க அப்படின்றதுதான் நம்முடைய நாடகங்கள்ல போடப்பட்டிருக்கிற கதை. ஏன்னா எத்தனை பேரை தான் கூப்பிடுறது? அதனால வெஸ்டர்ன் கிறிஸ்டியானிட்டி என்ன சொல்லிடுச்சுன்னா 3 பேர் வந்தாங்க. ஏன்னா 3 கிஃப்ட் கொண்டு வந்தாங்க. பொன், வெள்ளி, தூப வர்க்கம் 3 தான் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. சிரியா கிறிஸ்டியானிட்டின்னு ஒண்ணு இருக்கு, சிரிய கிறிஸ்தவம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல 12 வைஸ் பீப்புள் வந்தாங்க, அவரை பார்க்கறதுக்கு 12 பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இவ்வளவு பெரிய டிராவல்லாம் பண்ணும்போது தனியாகவோ 3 பேராகவோ எல்லாம் வரமாட்டாங்க. 2 வருஷம் டிராவல் பண்ணிருக்கிறாங்க. 2 வருஷம் டிராவல் பண்ணி அவங்க கிழக்குல இருந்து மேற்குக்கு இயேசுவை பார்க்க வந்திருக்கிறாங்க. அப்படி வரும்போது ஒரு ஆராய்ச்சியாளர் சொல்றாரு, 100கணக்கானவர்கள் புறப்பட்டு வந்தார்கள். வெறும் சாஸ்திரிகள் மட்டும் இல்ல, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றவங்க எல்லாம் கூட ஒரு புடைசூழ வந்தாங்க, எல்லாருமே காணிக்கை கொண்டு வந்தாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. இயேசு வந்து குழந்தையா இருக்கும் போதே ரிச் ஆயிட்டார் காணிக்கையிலேயே. நம்ம நம்ம கொடுத்த கிஃப்ட் மாதிரி நீங்க யோசிக்க கூடாது. நம்ம தாய் மாமன் சீர் செய்யணும் அப்படின்னு குழந்தை பிறந்த உடனே ஒரு 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 தங்கத்துல ஏதாவது ஒண்ணு போடணுங்கிறதுக்காக எவ்வளவு கம்மியா கடையில கொடுப்பானோ, ஒரு 1/2 கிராமுக்கும் கம்மியா ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்த்து வாங்கிட்டு போய் கொடுப்போம்ல. நமக்கு முடியாது, அதனால நம்ம என்ன பண்ணுவோம், இருக்கிறதுலயே கம்மியானதை வாங்கிட்டு போய் கொடுக்குற மாதிரி ஒரே ஒரு தங்கம் அப்படி கொண்டு வந்து இயேசுக்கு ஒரு தங்கம் மோதிரம், ஒரு ஒரு கொஞ்சம் போல தூப வர்க்கம் இப்படி வச்சுட்டு போயிட்டு தான் கணக்கு நம்ம யோசிக்கிறோம். அவங்க வந்து ராயல் பீப்புள் வந்திருக்கிறாங்க. ராயல் பீப்புள் எப்படி காணிக்கை கொண்டு வருவாங்கன்னு சொல்லி ஷீபாவுடைய காணிக்கைகள்லாம் வாஸ்து பாருங்க, எப்படி சாலமோன் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு வண்டிகள்ல கொண்டு வருவாங்க. ஏன்னா கொடுக்கறது நிமித்தமாகத்தான் அவங்க யாருன்னே மத்தவங்களுக்கு காட்ட முடியும். புரியுதுங்களா? கொடுக்கறது நிமித்தமாகத்தான். அதான் சொல்லுவாங்க, ஒரு நாள் ஒரு ராஜா இதுல குதிரையில போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் பிச்சை எடுத்திருக்கான். பிச்சை எடுக்கும்போது ஐயா பிச்சை போடுங்க ஏன்னு கேட்டுருப்பான் போல் இருக்கு. எவ்வளவு வேணும்னு கேட்டுருக்காரு. நம்ம காசுன்றதுனால உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு புரியுன்றதுக்காக. ஐயா 1 ரூபா கொடுங்கயா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அவர் குதிரையை நிறுத்திட்டு சொன்னாராம், நீ கேட்கறது இந்த நாட்டு ராஜா கிட்ட ஒண்ணு அமௌண்ட்டை மாத்து, இல்ல ஆளை மாத்து. சின்ன காசு தான் வேணும்னா வேற எங்கேயாவது போய் கேளு. நீ கேட்கறது ராஜான்னா ராஜா கிட்ட கேட்கற மாதிரி கேளு அப்படி சொன்னாரா. ஏன்னா ராஜாக்கள் கொடுக்கும்போது சும்மா அப்படி இப்படி இப்படி எடுத்து கொடுக்கறது இல்ல.
அப்ப எவ்வளவு காணிக்க கொண்டு வந்திருப்பாங்க பாருங்க. அவங்க இரவெல்லாம் உட்காந்து படிக்கிறாங்க. என்னைக்காவது ஒரு நாள் நம்மளை வந்து இந்த கிரேக்க ராஜ்யம் வந்து நம்மளை புறந்தள்ளிடுச்சு, நம்மெல்லாம் இப்ப ஒளிஞ்சு வாழ்றோம் அல்லது ஒதுக்கப்பட்டுட்டோம், நம்ம ஒரு நேரத்துல இந்த பகுதிகளெல்லாம் ஆட்சி செய்து கொண்டிருந்தோம், நமக்கு ஒரு ராஜா பிறக்கணும், அதுக்கு நட்சத்திரங்கள் வந்து கூடணும், இந்த மாதிரி நட்சத்திரங்கள் கூடும் பொழுது நமக்கு தெரியும் இங்க பிறந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்க தேடி கொண்டிருக்கும் போது இவங்க தேடின ராஜாவை கண்டுபிடிக்க முடியாம யூதர்களுக்கு ஒரு ராஜா பிறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி இவங்க வந்து எப்பொழுதுமே அரசியல் கண்ணோட்டத்தோட தான் இருப்பாங்க. இப்பவுமே இந்த ராஜாவை நம்ம போய் சந்திச்சு நம்ம இது பண்ணோம்னு சொல்லி சொன்னா அலையன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. பின்னாட்கள்ல யூதாவும் இந்த ரோமை எதிர்த்துதான் இப்ப சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. யூதர்களுக்கும் இந்த ரோமர்களை பிடிக்கல. அப்ப யூதனுடைய ராஜா பிறந்திருக்கிறாருன்னா நம்ம போய் அவரை வந்து என்ன பண்ணிடணும், பார்க்கணும் அப்படின்னு சொல்லி காரணங்களுக்காக அவங்க வர்றாங்க. வந்தவங்க அவங்களுடைய நினைவின்படியே ராஜானா உன்னதமான இடத்துல இருப்பாரு, அரண்மனையில பிறந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி அங்க போய் பாக்குறாங்க. சரி, அந்த கதைக்கு போறதுக்கு முன்னால இது ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல இயேசுனுடைய வாழ்க்கையில எல்லாமே தீர்க்க தரிசன நிறைவேறுதல் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அவர் தான் இந்த இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட சகல வாக்கு தத்தங்களுக்கும் முழு வடிவமாக இருக்கிறார். அதற்கு எல்லா வாக்கு தத்தங்களுக்கும் எல்லா ப்ரொஃபஸிக்கும் ஒரு உருவம் கொடுக்கப்பட்டால் அது இயேசுவாக இருக்கிறார். வாசிப்போம் ஏசாயா 60வது அதிகாரம். இயேசு பிறப்பதற்கு 600 வருடங்களுக்கு முன்பாக ஏசாயா என்கிற தீர்க்கதரிசி ஒரு தீர்க்கதரிசனம் சொல்றார். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். இதெல்லாம் இஸ்ரவேலுக்கு சொல்லப்படுகிற வாக்குத்தத்தம். அது அப்படியே இயேசுவில நிறைவேறுன்றதுதான் நான் கொடுத்து கொண்டிருந்த 3 வாரமா கொடுத்து கொண்டிருக்கிற செய்தி. அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்திற்கு, நல்லா கவனிங்க, உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். இந்த தீர்க்க தரிசனம் தான் இந்த ராஜகுலத்தை சேர்ந்த ஞானிகள் என்று சொல்லப்படுகிற இவர்கள் வரும் பொழுது நிறைவேறினது. இயேசு கிறிஸ்து என்கிற தெய்வ குமாரனை முதலாக தரிசித்த புறஜாதிகள் யாருன்னு சொன்னா, தரிசித்த கூட கிடையாது, முதலாக ஆராதித்த புறஜாதி இந்த சாஸ்திரிகள், இந்த ராஜாக்கள். இந்த ராஜாக்கள் தான் புறஜாதிகள் இயேசுவை வணங்குவதற்கு கதவை திறந்து விடுகிறார்கள். பிறகு நாம் எல்லாரும் இன்னைக்கு வந்து இயேசுவை ஆராதிக்கிறோம், இயேசுவை வணங்குறோம். ஆனா முதலாக அதை பார்த்தவர்கள் இந்த ராஜாக்கள். ஏன்னா தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கோம், வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லோரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்தில் இருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்தில் வளர்க்கப்படுவார்கள். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும், ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்தில் வரும். இதெல்லாம் இப்போ நம்ம நடந்து கொண்டிருக்குது. ஆனா ஒட்டகங்களின் ஏராளமும் மீதியான் ஏப்பா தேசங்களின் வேகமான ஒட்டகங்களும் உன்னை மூடும். சேபாவில் உள்ளவர்கள் யாவரும் பொன்னையும் தூப வர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளை பிரசித்தப்படுத்துவார்கள். என்னெல்லாம் கொண்டு வந்தாங்க? பொன்னும் தூப வர்க்கமும். இந்த தீர்க்க தரிசனம் அங்க அப்படியே நிறைவேறுகிறத நாம் பார்த்தோம். இந்த சாஸ்திரிகள் வருகிறது என்று சொல்லுகிறது இந்த இஸ்ரவேல் அப்படிங்கிறது இயேசு. அந்த இஸ்ரவேலை வணங்குவார்கள், அதான் அவர்களுடைய நோக்கம், அவர்களுடைய எதிர்பார்ப்பு. அவங்க தீர்க்க சொல்லும் போது இயேசுன்றவரை பார்க்கல, அவர் தீர்க்க சொல்லும் போது இஸ்ரவேலே உன்னிடத்திற்கு தேவனுடைய ஒளி வந்திருக்கிறது, உன்னிடத்திற்கு ராஜாக்கள் வருவார்கள், உன்னை வந்து வணங்குவார்கள். அப்படின்னா என்னன்னா, தாவீதினுடைய குமாரன் வரும் பொழுது இஸ்ரவேல் தான் முழு உலகத்தையும் ஆட்சி செய்யும். இன்னைக்கும் இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கை என்னன்னா, முழு உலகத்தையும் நாம ஒரு நாள் ஆட்சி செய்வோன்றது. கிறிஸ்தவர்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லைன்னா கூட ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வந்து உட்கார்ந்து எருசலேம்ல சீட்டு போட்டு உட்கார்ந்து முழு உலகத்தையும் ஆளுகை செய்வார்னு நம்புறாங்க. ஆனா இயேசு சொல்லிட்டு போயிட்டாரு, இவ்வுலகம், இந்த ராஜ்யம் எனக்குரியது அல்ல, எனக்குரியதா இருந்திருந்தால் என் சீசர்கள் அதற்காக போராடி இருப்பார்களேன்னு சொல்லிட்டார். எனக்கு வந்து காஷ்மீர் டு கன்னியாகுமரிய
கிறிஸ்தவ நாடா மாத்தணுன்றதுலாம் என் ஐடியா கிடையாதுன்ட்டாரு. இந்த எல்லைகளுக்கு அப்பாற்பட்டு இருதயங்களிலே நான் ராஜாவாக வீற்றிருக்கிறேன். சத்தியத்துக்கு நான் ராஜா. ஒரு நிலத்துக்கு ராஜாவல்ல, நான் சத்தியத்துக்கு ராஜா. எங்கெல்லாம் யாருடைய இருதயத்திலெல்லாம் சத்தியம் ஒளிர்கிறதோ, உதிக்கிறதோ, எப்படி இந்த சாஸ்திரிகள் நடு இரவிலே வானத்தை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கும் போது நடு இரவிலே அவர்கள் வாழ்வுக்கு தேவையான ஒளி பிரகாசித்தது போல நம்முடைய இருதயங்களில் அந்த ஒளி பிரகாசிக்கும் பொழுதுதான் நாம இயேசுவை பார்க்க ஆரம்பிக்கிறோம். அப்ப பாருங்க, இவங்க நேரம் வந்து எங்க கேக்குறாங்கன்னா, ஏரோதுக்கு வந்து கேக்குறாங்க. ஏரோது சாதாரணமான ஆள் இல்லைங்க. ஏரோது ஒரு பைத்தியக்காரன், ஒரு மாதிரி லுனாட்டிக், அவன் பதவி வெறி பிடித்தவன். இந்த ஏரோதனுடைய அப்பா வந்து இதுமைட்ஸ் என்று சொல்லப்படுகிற ஏதோம் பிரிவை சார்ந்தவர், ஏதோமியன். அந்த ஏதோமியன் யூதனாக தன்னை கன்வெர்டட் ஜூ, அவன் வந்து மதம் மாறிட்டான், அல்லது யூத மதத்துக்கு மாறிட்டான். யூத மதத்துக்கு மாறி ஒரு செல்வாக்கு இருந்த நபராக இருந்தார். அந்த நேரத்தில் ஜூலியஸ் சீசர் கொல்லப்பட்டு, அந்த ஜூலியஸ் சீசர் கொல்லப்படுவதற்கு இவங்க ஏரோதனுடைய அப்பாவும் கூட ஒரு காரணம் தான். ஆனா ஏரோதனுடைய அப்பா ஆண்டனிய வழியில சந்தித்து தந்திரமா என்ன சொன்னாருன்னா, இந்த பாரு, நான் வந்து இவருக்கு சாதகமாக நின்று இந்த ராஜாவை கொண்டது உண்மைதான். ஆனா என்னுடைய உண்மையை சந்தேகப்படாத. நான் யாருக்கு கூட இருக்கிறனோ அவருக்கு நான் உண்மையா இருப்பேன்றதுக்கு இதுதான் சாட்சி அப்படி சொல்லிட்டார். அப்படி சொல்லும் போது அவருக்கு இவருக்கும் பழக்கம் ஏற்பட்டு அவர் ஒரு செல்வாக்கு மிகுந்த நபராக இருக்கிறார். அவருக்கு பிறந்த ஒரு குழந்தை தான் இந்த ஏரோது. இந்த ஏரோது அந்த ராஜாக்களுடைய குமாரர்களோட பழகினதுனால இந்த யூதா மக்களை திருப்திப்படுத்துவதற்கு, இஸ்ரேல் மக்களை திருப்திப்படுத்துவதற்கு, நம்ம நாட்டு கவர்னர் ஒருத்தரை அனுப்புனா, ஒருத்தரை ராஜாவாக்குனா நல்லா இருக்காது, இவன் யூதனும் இல்ல யூதன்னு சொல்லலாம், ஆகவே இவன் நமக்கு உண்மையா இருப்பான் அப்படின்னு சொல்லி ஏரோதை அவர்கள் ராஜாவாக்கினார். ஆனா இந்த ஏரோதுக்கு கட்டட கலைகள் மேல மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஈர்ப்பு. பெரிய பெரிய விஷயங்களை ஏரோது கட்டினான். தேவாலயத்தை கட்டினதே ஏரோது தான். ஏரோது இந்த மக்கள் எல்லாம் வந்து சாந்தப்படுத்துவதற்காக தன்னை அவர்கள் ராஜாவாக ஏற்றுக்கொள்வாங்க, முழு மனசோடு தன்னை ராஜாவாக ஏற்றுக்கொள்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துதான் அந்த தங்கத்துல பொதிந்த தேவாலயத்தை, பிரம்மாண்டமான தேவாலயத்தை ஏரோது ராஜா யூத ஜனங்களுக்காக கட்டினான். அது மட்டும் கட்டல. இயேசு ஒரு முறை ஒரு இடத்துல நின்றுட்டு சொல்றாரு சீஷர்களை பார்த்து, இந்த மலையை பார்த்து எவனாகிலும், உங்களில் எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து அப்புறப்பட்டு போ என்று சொன்னால் அவனுக்கு அப்படியே ஆகும் என்று ஒரு வசனம் சொல்லியிருக்குது. அந்த வசனத்தை வச்சு நம்ம ஃபெய்த் பிரீச்சர்ஸ் என்ன பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னா, உங்களில் எவனாகிலும் எந்த மலையும் பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னாலும் நினைச்சிட்டோம். அங்க எந்த மலையும்னு சொல்லல, இந்த மலை அப்படின்னு சொல்லி, எந்த மலையும் பார்த்து பெயர்ந்து போ அப்படின்னு சொன்னா அது பெயர்ந்து போயிடும் அப்படின்னு இயேசு சொல்லல. இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னால் பெயர்ந்து போகும் இயேசு. இந்த மலையை பார்த்து பெயர்ந்து எங்க போனோம்? சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னா, ஏன் அது வேற இடத்துக்கு நகர்ந்து உட்காரக்கூடாதா? ஏன் சமுத்திரத்தை தள்ளுண்டு போகணும்னா, பார்வோனியும் அவன் சேனையும் சமுத்திரத்திலே தள்ளினவர் தான் இவர். அப்ப இந்த மலை எதற்கு அடையாளமா இருக்குதுன்னா, இந்த ஏரோதனுடைய வல்லமைக்கு அடையாளமா இருக்குது. ஏரோதனுடைய அந்த மலையை வந்து போட்டோ எடுத்து வச்சிருந்தேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. ஏரோது கட்டின மலை, அந்த மலை, அந்த மலையை பார்த்து பெயர்ந்து அப்புறப்பட்டு போ அப்படின்னு இயேசு சொல்ற. அது ஒரு பிரம்மாண்டமான மலை. அந்த மலையில ஏரோது ஒரு ஸ்விம்மிங் பூல் கட்டியிருக்கிறார் பாருங்க.
அந்த ஸ்விம்மிங் பூல யாராலையும் ஒரே நேரத்துல வந்து, இதுதான் இந்த மலையினுடைய ரிப்ளிகா பிக்சர் பாருங்க. அந்த மேல தெரியுது இல்லையா? அதுதான் வந்து அவருடைய இந்த மலையை தான் இயேசு பாக்குறாரு. அகழ்வாராய்ச்சியில கீழே தோன்றுறாங்க பாருங்க. கீழே அந்த ஒரு பெரிய ஓட்டை தெரியுதா? அதுலதான் அவருடைய ஒரு மிகப்பெரிய அரண்மனை, எத்தனையோ மாடி கட்டடம் பாருங்க. இதான் அந்த மலை, முதல் மலை பாத்தீங்களா? உள்ளுக்குள்ள ஓட்டை, அதனுடைய இதை பாருங்க எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க. இதுல ஒரு ஸ்விம்மிங் பூல் அவர் கட்டியிருந்திருக்கிறாரு. அந்த ஸ்விம்மிங் பூல் வந்து யாராலையும் ஒரே முறை முழுசா நீந்தி கடக்க முடியாது. வழியில ரெஸ்ட் எடுத்து போறதுக்காக நடுவுல ஒரு சின்ன ஐலாண்ட் மாதிரி உருவாக்கி இருக்க. இது வந்து ஒரு அரசியல் அதிகாரத்தை அடையாளம் காட்டுகிற ஒரு மலை. நான் எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்ற காட்டுகிற என்னுடைய பாபிலோனுடைய தொங்கு தோட்டத்தை போல, ஏதாவது இந்த ராஜாக்கள் பிரம்மாண்டமா செய்கிறது போல ஏரோது செஞ்சு வச்சிருக்கிற ஒரு இடம். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, ஏரோது எப்படிப்பட்ட நபர் அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்வதற்காக. அவர் வந்து தன்னுடைய சொந்த மனைவி, அதாவது அவருக்கு பிரியமான மனைவி, நிறைய மனைவி இருந்தாங்க, அதுல பிரியமான மனைவியும் அவளுக்கு பிறந்த பிள்ளையுமே கொலை பண்ணிட்டார். ஒரு நேரத்துல என்ன ஆட்சியில இருந்து இவங்க விலக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி, என்ன ஆட்சியில இருந்து விலக்கிடுவாங்கன்ற பயத்துல அவருக்கு வயதான போது அவர் என்ன பண்ணாருன்னா, தனக்காக யாரும் அழமாட்டாங்கன்னு நினைச்சார். ஏரோது தனக்காக யாரும் அழமாட்டாங்க, அதனால என்ன பண்ணாருன்னு சொன்னா, அந்த ஊர்ல பிரபலியமா இருக்கிற புகழ்பெற்ற சில பேரை, யாருக்கெல்லாம் மக்கள் அபிமானம் வைத்திருந்தார்களோ அவர்களெல்லாம் பிடிச்சி ஜெயில போட்டு வச்சிருந்தார். அவர் சொல்லியிருந்தார், நான் மரித்த உடனே இவங்களெல்லாம் சிரசேதம் பண்ணிடுங்க. ஏன் சிரசேதம் பண்ணி மக்கள்லாம் அவங்களுக்காக அழுவாங்கல்ல, எப்படியும் இவர் செத்த அன்னைக்கு. அப்படி ஒரு கொடூரமான எண்ணம் உடையவர். ஆனா அவர் மரித்த பிறகு எல்லாரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் வரலாறுகள்ல சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். அப்படிப்பட்ட ஏரோது கிட்டதான் வந்து என்ன கேக்குறாங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே அப்படின்னு கேக்குறாங்க. அப்படி கேட்கும்போது அவர் கலங்குறாரு. அவர் கலங்கி, உங்களுக்கு தெரியும் எப்படி வந்து இந்த விஷயங்கள்லாம் அதுக்கப்புறம் உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு. 11 அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து, அப்படின்னா கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, அதனால இவங்க மாட்டு தொழுவத்துல வந்து மாறிட்டாங்க. அவர்கள் இந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். இந்த 3 இதை குறித்து நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். தேவாலயத்துலதான் இந்த 3ம் ஒரே நேரத்துல உபயோகப்படுத்தப்படுகிற பொருளாக இருந்தது. பொன், வெள்ளி, தூபவர்க்கம், வெள்ளை போலம். பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அவங்க வந்து அதற்கு வைத்தாங்கன்னு சொல்லுவாங்க. அல்லது இந்த பொன்னுன்றது ராஜாவையும், பிறகு அவருடைய ஆராதனைக்குரியவர் என்பது தூபவர்க்கத்தையும், அவர் மரிப்பார் என்பதற்கு அடையாளமாக வெள்ளை போலத்தையும் அவங்க வைத்தாங்க. இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பொருள். ராஜாக்களை அடக்கம் பண்ணும்போது அந்த வெள்ளை போலம் போடுவாங்க. சோ இயேசுவை அங்கேயே அவர்கள் ராஜாவாக காண்பித்தார்கள் என்பதுதான் இதனுடைய அடையாளமா இருந்தது. சரி, ஆனா முக்கியமா நான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த ஒரு வார்த்தை தான் சொல்லணும்னு நினைச்சேன். இந்த ஒன்று வந்து இது ஒரு தீர்க்கதரிசனத்தின் நிறைவேறுதல். இந்த மத்தேயு 2வது அதிகாரம் எப்படி வந்து ஏசாயா 60வது அதிகாரத்தை குறிக்குது, எப்படி வந்து ராஜாக்கள் இடத்திற்கு நடந்து வருவார்கள், அவர்கள் பொன்னையும் தூபவர்க்கத்தையும் காணிக்கையாக கொண்டு வருவார்கள்னா 600 வருஷத்துக்கு முன்னால அவரு சொன்னாரு. அதேதான் இறுதி கட்டத்துல நம்ம வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22:22ல சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாயிருக்கிறேன். இந்த சாஸ்திரிகள் பார்த்த அந்த விடிவெளி நட்சத்திரமே நான் தான் அப்படின்னு இயேசு சொல்ற. விடிவெளி நட்சத்திரமா இருக்கிறேன்னு சொல்ற. ஏன் இது ரொம்ப முக்கியம்னா, நம்முடைய பிரசன்ட் கண்டிஷன் என்னன்னு சொன்னா, ஏன் நம்ம சபைக்கு போறோம், ஏன் இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிறோம், நம்ம எல்லாருமே இயேசுவை குறித்து படிப்பதற்காக, இயேசுவை குறித்த அறிவை வளர்த்துக் கொள்வதற்காக, அல்லது கடவுளை குறித்த
கடவுளை குறித்து தெரிந்து கொள்வதற்காக நாம் எல்லாரும் நம்முடைய கவனத்தை செலுத்துறோம். ஆனா சாஸ்திரிகள் வந்தது தேவனை குறித்து ஆராய்ச்சி செய்வதற்காக அல்ல. அவங்க ஆராய்ச்சியெல்லாம் அங்கேயே முடிச்சிட்டாங்க. இயேசுவை குறித்து தீசிஸ் எழுதுறதுக்கோ இயேசுவை குறித்த பாடம் கத்துக்கிறதுக்கோ அவங்க வரல. அவங்க வந்தது இயேசுவை ஆராதிப்பதற்காக என்பதை நாம் அறிந்து கொள்ளும். இயேசு ஆராய்ச்சி செய்யப்பட வேண்டியவர் அல்ல, இயேசு ஆராதிக்கப்பட வேண்டியவர் என்பதை நாம் புரிந்து கொள்ளும். அவங்க ஒரு புதிய விடியலை நோக்கி வந்தாங்க. அந்த நடு இரவில் தோன்றிய விடிவெள்ளி நட்சத்திரம் அவர்களுக்கு வரப்போகிற விடியலை காண்பித்தது. மார்னிங் ஸ்டார் அவங்களுக்கு ஒரு புதிய அரசியல், ஒரு புதிய காலகட்டம், ஒரு மறுகாலத்தை அவர்களுக்கு அறிவித்தது. ஏஜ் ஆஃப் கிரைஸ்ட அவங்களுக்கு அறிவித்தது. இயேசு அவங்க ஆராதிச்சாங்க பாருங்க. நம்ம இயேசுவை விசுவாசிக்கிறோன்றோம், பைபிளை நிறைய படிக்கிறோன்றோம், பிரசங்கம் நிறைய கேட்கிறோம். ஆர் வி வொர்ஷிப்பிங் ஜீசஸ் தான் இங்க முக்கியம். வொர்ஷிப்னா இந்த கையை உயர்த்தி ஒரு மாதிரி ஜிலு ஜிலு பண்றதெல்லாம் கிடையாது. அது ஆராதனை கிடையாது. நம்ம அப்படி பேர் வச்சுக்கிட்டு ஆராதனை. அதத்தான் பவுல் சொல்றார் ரோமர் 12 உங்கள் சரீரங்களை ஜீவபலியாக ஒப்புக்கொள்ளுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவனுடைய உபதேசத்துக்குள்ள நீங்க வரும் பொழுது, கிறிஸ்துவை நீங்க காண்பிக்கும் பொழுது, அது ஒரு சாக்ரிஃபைஸ் மாதிரி ஆயிடும். லைஃப் ஒரு சாக்ரிஃபைஸ் மாதிரி ஆயிடும். அதுதான் புத்தி உள்ள ஆராதனை. இன்னும் நமக்கு புரியுற மாதிரி நான் சொல்ல விரும்புறேன். அவர்கள் அதற்கு காணிக்கை வைத்தார்கள், பணிந்து கொண்டு. இதான் வொர்ஷிப். சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து அதற்கு காணிக்கை வைத்தார்கள். பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்துக்கு திரும்பி போனார்கள். இயேசுவை ஆராதிக்கிற யாருடைய வாழ்க்கையிலையும் அவங்க வந்த மாதிரியே திரும்பி போக மாட்டாங்க. அவங்க வாழ்க்கை வேற மாதிரி தான் இருக்கும். வேறு வழியாய் திரும்பி போவார். யாக்கோபு உண்மையிலே தேவனை சந்தித்த பிறகு கூட அவன் நட மாறிடுச்சு. அவன் அதற்கு பிறகு விந்தி விந்தி நடந்தான். கர்த்தரை நம்ம சந்திச்சிட்டோன்றது எப்ப தெரியும்னு சொன்னா, இதுவரையும் வந்த பாதையில நம்ம போகவே மாட்டோம். வேறு வழியாய் போனார்கள். ஆராதித்தவர்களுக்கு கிடைக்கிற அறிவிப்பே என்னன்னு சொன்னா, நீங்க வேறு வழியில போவீங்க. சவுல தேவன் சந்திக்கும் பொழுது நீ நேர் தெருவுக்கு போ அப்படின்னு அவன் போய்கிட்டு இருந்த வழியில இருந்து திருப்பி விட்டார் பாருங்க. வழிகளை நாம் மாற்றி கொண்டிருக்கிறோமா? அதான் கேள்வி. எப்படி செய்யறது? ஹவு டு என்கவுண்டர் கிரைஸ்ட். இட்ஸ் நாட் அபவுட் ரீடிங் கிரைஸ்ட். அவங்க ஒரு ஜேர்னலிஸ்டாகவோ அவரை பத்தி ஒரு ஸ்டடி பண்றதுக்கும் வரல. அவங்க ஒரு அகடமிக்கா அவரை பார்க்கறதுக்காக வரல. நம்ம எல்லாரும் இப்ப அகடமிக்கா ஆயிட்டோம். இயேசு கிறிஸ்துவை குறித்து PhD எழுத சொன்னா சிறப்பா எழுதி முடிச்சிருவோம். இந்த பைபிள்ல இருந்து வசனங்கள்லாம் அங்கங்க அப்படி சொல்லும் போது நமக்கு அப்படிலாம் இருக்குது. அது வொர்ஷிப்பிங் கிரைஸ்ட். அவரை ஆராதனைக்குரியவராக, புத்தியுள்ள ஆராதனை செய்கிறவர்களாக நாம் இருக்கிறோம்ன்றதான் நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். எப்போ இயேசுவை என்கவுண்டர் பண்ண முடியும்னா, நம்ம வொர்ஷிப்பரா வரும்போதுதான் அவர் என்கவுண்டர் பண்ண முடியும். ஒரு வசனம் வாசித்து நான் முடிக்கிறேன் இன்னைக்கு. 2 பேதுரு 1:17. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்ற போது அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பருவத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். 19 வாசிக்கிறேன். அதிக உறுதியான தீர்க்கதரிசனம் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலங்களில் பிரகாசிக்கிற விளக்கை போன்று வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். இதுதான் மார்னிங் ஸ்டார். இவர் அவங்களுக்கு வானத்துல உதித்தது போல நமக்கு இருதயத்திலே உதித்திருக்கிறார். இதானே கிறிஸ்துமஸ் செய்தியா இருக்க முடியும். எப்படி சாஸ்திரிகளுக்கு வானத்திலே அந்த நட்சத்திரம் உதித்ததோ அதுபோல நம்முடைய இருதயங்களிலே உதித்திருக்கிறது. இந்த இருதயத்துல உதித்திருக்கிறத எப்படி நாம பார்க்கணும்னு சொல்லி சொன்னா, அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனம் நமக்கு உண்டு. பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை, வசனம்னா இந்த பைபிள் இல்ல, இயேசுவை
கவனித்திருப்பது. அந்த இயேசு மேல போக்கஸா இருக்கிறது. கவனிங்க, காஸ்பல் இஸ் நாட் அ ப்ரூஃப். காஸ்பலை ப்ரூஃப் பண்ண வேண்டியது இல்ல. காஸ்பல் இஸ் நாட் அன் ஆர்கியூமெண்ட். இயேசுன்னு ஒருத்தர் வந்தாருங்க, அவர் எலும்புதாங்க இது, அவர் உயிரோட வந்துட்டாருங்க. இட்ஸ் நாட் அன் ஆர்கியூமெண்ட். அது ஒரு காஸ்பல்ன்றது ப்ரூஃப் கிடையாது. காஸ்பல் இஸ் அன் அனௌன்ஸ்மெண்ட். காஸ்பல் இஸ் அன் ப்ரொக்ளமேஷன். அது ஒரு அறிவிப்பு. நம்புறீங்களா? ஆராதிங்க. நம்புறீங்களா? அவரை வணங்குங்க. அதை ப்ரூஃப் பண்ண வேண்டியதில்லை, அதை ஆர்கியூ பண்ண வேண்டியதில்லை, அனௌன்ஸ் பண்ணணும், அவ்வளவுதான். ஏன்னா தேவன் இந்த உலகத்தை மீட்பதற்கு ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்டையோ, ஒரு என்ஜிஓவையோ, ஒரு சமுதாய சேவை செய்கிற மூவ்மெண்ட்டையோ அனுப்பல. God sent his son. அவருடைய குமாரனை அனுப்பினார். ஏன்னா எந்த பொலிட்டிக் மூவ்மெண்டாலையும், எந்த ஒரு சோசியல் மூவ்மெண்டாலையும் இந்த உலகத்துல மாற்றங்களை கொண்டு வர முடியாது, முழுமையான மாற்றங்களை கொண்டு வர முடியாது. ஆனா எல்லா பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்டும் நாங்க மாற்றத்தை கொண்டு வருவோம்னு சொல்லுது. சில பேர் நாங்க ஓட்டு அரசியல் ஈடுபட மாட்டோம், சமுதாய கட்சிகளாக இருப்போம், சமுதாய பிரிவாக இருப்போம், நாங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம்னு சொல்றாங்க. இல்ல, காட் இதை அனுப்பல. காட் தன்னோட மகனை அனுப்பினார். அதை தான் நம்ம கவனித்து பார்க்கிறோம். அதை நம்ம கவனித்து பார்க்கும்போது நம்முடைய உள்ளங்களிலே அந்த லைட் அடிக்குது பாருங்க, அந்த ரெவலேஷன் உண்டாகுது பாருங்க. அந்த ரெவலேஷன் தான் நமக்கு மாற்றத்தை, நம்முடைய வழிகளை மாற்ற முடியும். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. பிதாவே, இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் நாங்கள் கொண்டாடுகிறோம். எங்களுக்கு உதித்த அந்த விடிவெளி நட்சத்திரத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். வரும் வார்த்தையினால் மாத்திரமல்ல, ஒரு புத்தியுள்ள ஆராதனை நாங்கள் செய்ய, எங்கள் வழிகளை மாற்றிக்கொள்ள, நாங்கள் வந்த வழியாக வராமல் திரும்பி போகத்தக்கதாக எங்களுக்கு வந்த அந்த வெளிச்சத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில கிறிஸ்துவை நாங்கள் வெறுமனே அறிவு பெறுவதாக மாத்திரமல்லாமல் அவரை ஆராதனைக்குரியவராக, அவரை ஆராதிப்பதனாலே நாங்கள் சிறுகவும் அவர் பெருகவும் செய்கிறவர்களாக எங்கள் வாழ்க்கை அமையும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. Thank you. God bless.